தமிழ் தேசியம், இந்த தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் மேலே திராவிடங்கிறது ஒரு தத்துவமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை நிரூபிச்சாச்சு. அந்த கட்சி எங்கே இருக்குது அப்படின்னு காண போல செஞ்சு இந்த கட்சி கண்டிப்பாக ஆண்டாண்டுகளாக நிலச்சி நிற்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நீங்கள் நிற்பீங்க. கண்டிப்பாக நான் இருக்கணும் இல்லையோ, அண்ணன் இருக்கா இல்லையோ, அந்த கட்சி நூற்றாண்டுகளுக்கு கண்டிப்பாக நிலச்சி நிற்கும். ஏன்னா கொள்கையும் கோட்பாடும் அப்படி, அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். சிங்கப்பூரை செதுக்கிய லீபான் முறை, கியூபாவை செலுத்திய பிடல் காஸ்ட்ரோ போல தமிழ்நாடு என்ற உலகத்துக்கு புகழ்பெற்ற ஒரு நாடாக நான் சீமான் செதுக்குவார். அதனால் இந்த வரும் தேர்தலில் 2026 ஏற்கலப்பை ஏந்திய அண்ணனையே புகைப்படமாக எண்ணமாகவும் சின்னமாகவும் கொண்டிருக்கூடிய ஒரு நாட்டில் விவசாயி யார் வேணாலும் தோற்றலாம். விவசாயி தோற்று போயிட்டான் அப்படிங்கிற வரலாறு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டது நம்ம எல்லாம் விவசாயத்தையே தொழிலாக இல்லை, ஒரு பணத்துக்காக இல்லை. இன்னுமே வேலை ஒன்றுமே கிடைக்காது. நான் அதை விட்டு அக்கிட்ட போக மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து அது உசுறு, ஆடு மாடுங்கிறது உசுறு, எல்லாமே உசுறு. அதனால தான் வந்து அவன் அதை விட்டு போக மாட்டான். அப்படி ஒரு பண்பாடாக வாழ்வியலாக பண்ணிய விவசாயி தோத்துட்டான் அப்படின்னு வந்துடக்கூடாது. அதனால விவசாய சின்னத்தில் வாக்களித்து அனைவருக்கும் இதுக்கு கொண்டு போய் பேசுங்க. நம்ம பேசின அரசியல திண்ணை பரப்புரையா பக்கத்து வீட்டில் இந்த டிவியெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி தயவுசு, தொலைக்காட்சி தயவுசு பார்க்காதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. பேசினா கண்டிப்பாக வந்து அடுத்த சிங்கப்பூராக, அடுத்த கியூபாவாக கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு இருக்கும் என்று சொல்லி நன்றி. வாய்ப்படுத்த ஒரு அனைத்துக்கும் நன்றி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.